ரைட். ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸோட லெக்சர் 1ல நம்ம இருக்கோம். டாபிக்கோட பேரு எஸ்ஐ யூனிட். திரும்ப எல்லாரும் புதுசா கவனிங்க. எஸ்ஐ யூனிட் எஸ்ஐ இதோட மீனிங் புரிஞ்சுக்கோ. லெசன் 1 எல்லா வருஷமும் நீட் பிசிக்ஸ் 2 கொஸ்டின், ஜே பிசிக்ஸ் 1 கொஸ்டின். மொத்தம் 3 சிஸ்டத்துல நீங்க மெஷர் பண்ண போறீங்க. ஒன்னு எஃபிஎஸ் சிஸ்டம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுட், பவுண்டு, செகண்ட். அதுக்கப்புறம் வந்த காலகட்டம் சிஜிஎஸ், சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். அதுக்கப்புறம் வந்த காலகட்டம் மீட்டர், கிலோகிராம், செகண்ட். அதுதான் ஏற்கனவே சொன்னேன், உன் கிராண்ட்பா, உன் ஃபாதர், நீன்னு சொல்லி கொடுத்தேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சது மீட்டர், கிலோகிராம், செகண்ட். இதான் எஸ்ஐ. ஸோ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படிச்சிருப்பீங்க, ஜானு, மொழம், இன்ச்சு, என்ன சொல்றது, ஒரு நெல்மணி அளவு, என்னன்னோ சொல்லுவாங்கல்ல, மெஷர்மெண்ட்டுக்கு என்னன்னோ சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பயன்படுத்த போறது எம்கேஎஸ் சிஸ்டம். எம்கேஎஸ் சிஸ்டம் தான் மீட்டர், கிலோகிராம், செகண்ட். சரி, எஸ்ஐயோட பேர் என்னங்க சார்? இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் யூனிட். வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம். இப்ப நம்ம நாட்டுல ஒண்ணு, இன்னொரு நாட்டுல ஒண்ணு, இன்னொரு நாட்டுல ஒண்ணு அப்படிலாம் பயன்படுத்த முடியாது. எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கப்படுற சிஸ்டம் தான் எஸ்ஐ சிஸ்டம், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் யூனிட். ரைட்டா? ரைட். ஒரே நிமிஷம், ஏற்கனவே இந்த கதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பிசிக்கல் குவான்டிட்டினா என்னங்க? நான் பிசிக்கல் குவான்டிட்டினா என்ன? பிசிக்கல் குவான்டிட்டினா என்ன? நான் பிசிக்கல் குவான்டிட்டிஸ்னா என்ன? உங்களுக்கு தெரியுமா? எதெல்லாம் நீங்க மெஷர் பண்றீங்களோ அதெல்லாம் பிசிக்கல் குவான்டிட்டி. எதெல்லாம் மெஷர் பண்றீங்களோ அதெல்லாம் பிசிக்கல் குவான்டிட்டி. லென்த் மெஷர் பண்ண முடியுமா? ஆமா சார், 10 மீட்டர், 15 மீட்டர். இப்போ கடைக்கு போற அம்மா சக்கரை வாங்கிட்டு சொல்றாங்க, 1 கிலோ சக்கரை கொடுங்கன்னு கேக்குறீங்க. 1 கிலோ சக்கரை, அப்ப மாஸ் மெஷர் பண்ண முடியுமா? டைம் என்ன மெஷர் பண்ண முடியுமா? லென்த், மாஸ், டைம், எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ. உன் பஸ் எவ்வளவு ஸ்பீடா போகுது? ஆமா சார். எவ்வளவு ஆக்சலரேட் ஆகுது? நீ எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி விட்ட? எவ்வளவு எனர்ஜி இருக்கு உங்ககிட்ட? எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். கத்துக்கிட்டீங்களா? எதெல்லாம் மெஷர் பண்ண முடியாதோ அதெல்லாம் நான் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். டைப் போடுமா? எதெல்லாம் மெஷர் பண்ண முடியாதோ அதெல்லாம் நான் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். பை இது வந்து உங்களோட புரிதலுக்காக நானா எடுத்துட்டு வந்தது. உன் ஸ்கூல் புக்ல வெறும் ஒரே நிமிஷம், ஸ்கூல் புக்ல வெறும் பிசிக்கல் குவான்டிட்டி மட்டும் தான் இருக்கும். எதெல்லாம் அளக்க முடியாதோ, எதெல்லாம் அளக்க முடியாதோ. சார், என்ன புரிஞ்சிக்கவே மாட்டாங்க எங்க அம்மா. என் அன்பை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. என் அன்போட அளவே அவங்களுக்கு தெரியல சார். என் பாசத்தோட ஆழமே அவங்களுக்கு புரியல சார். நீ புலம்புனா அதான் நான் பிசிக்கல் குவான்டிட்டி. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எதெல்லாம் அளக்க முடியுமோ அதெல்லாம் பிசிக்கல் குவான்டிட்டி. எதெல்லாம் மெஷர் பண்ண முடியாதோ அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அன்பு தான். ரைட்டா? அது இங்கிலீஷ்ல சொன்னா தப்பா இருக்கும், அதனால நான் தமிழ்ல சொல்றேன். ரைட்டா? அது அது வந்து என்னால எங்க அம்மா மேல வச்சிருக்கிற அஃபெக்ஷனா அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. இந்த கதையெல்லாம் சொன்னா அதெல்லாம் நான் பிசிக்கல். நான் பிசிக்கல் வந்து சப்ஜெக்ட் கிடையாது. நான் பிசிக்கலையும் நான் பிசிக்கலையும் உங்களுக்கு நல்லா புரிய வைக்கணுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா பில்டப் தான் இந்த நான் பிசிக்கல். ஸோ கத்துக்கிட்டீங்களா? பிசிக்கல் குவான்டிட்டி எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பிசிக்கல் குவான்டிட்டி. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. இப்போ எஸ்ஐக்குள்ளார அப்படியே வந்துட்டே இருக்கீங்க. கதவை திறந்துட்டீங்க, ஓப்பன் பண்ணிட்டீங்க, உள்ள வந்துட்டீங்களா? எஃபிஎஸ் பார்த்துட்டீங்க, ஒரு ஹாய் சொல்லிட்டீங்க. சிஜிஎஸ் பார்த்துட்டீங்க, ஒரு ஹாய் சொல்லிட்டீங்க. எம்கேஎஸ்சியும் எஸ்ஐயும் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டீங்க. அங்க இருந்து பிசிக்கல் குவான்டிட்டிஸை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க என்ன சொல்லி தராங்கன்னா, which can be measured, which can be measured. எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ. which cannot be measured, நான் பிசிக்கல். ரைட்டா? ஓகே சார், இந்த பிசிக்கல் குவான்டிட்டி பத்தி பேசுனீங்கல்ல, நல்லா பேசுங்களேன். இதுல பிசிக்கல் குவான்டிட்டிஸ். பத்ரி, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அதோட டைப் சொல்லி கொடுங்க சார். பிசிக்கல் குவான்டிட்டிஸ் நான் சொல்லவா? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் எடுத்து இது ஒரு போர்டு பசங்க எல்லாருக்குமே 2 மார்க் கொஸ்டின். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்,
அதே மாதிரி 11th ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சிபிஎஸ்சியா இருந்தாலும் உன் போர்டை பத்தி கவலைப்படாத. போர்டு உனக்கு 2 பேருக்குமே எக்ஸாம் கிடையாது. நீங்க என்கிட்ட வந்தது காம்படிட்டிவ்காக தான் 11th முக்கியமா. 12th வரும்பொழுது ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு ஸ்டேட் போர்டு பிளஸ் நீட்டு, என்சிஆர்டி பசங்களுக்கு என்சிஆர்டி பிளஸ் நீட் அண்ட் ஜேஇ. ஸோ எல்லாத்தையும் தனியா பிரிச்சே கற்றுக் கொடுத்துறேன். 11th எக்ஸ்ட்ரீமா சப்ஜெக்ட் கத்துக்கணும். ப்ராப்ளம் சால்விங்ல நீ தனியா தெரியணுன்றதுக்காக தான் அவ்வளவு சூப்பரா பேசிட்டு இருக்கேன். பிசிக்கல் குவான்டிட்டிஸ் மொத்தம் 3ஆ பிரிக்க போறோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஒன்னு, இன்னொன்னு டிரைவ்டு குவான்டிட்டி. டிரைவ்டு குவான்டிட்டிஸ் என் கூடவே படிச்சிடணும் சொல்லிட்டேன். 3வது சப்ளிமெண்டரி குவான்டிட்டி. சப்ளிமெண்டரி குவான்டிட்டி ரைட், என் கூட படிச்சிருங்க. பிசிக்கல் குவான்டிட்டியோட டைப் என்ன? ஃபண்டமெண்டல், டிரைவ்டு, சப்ளிமெண்டரி. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டி, சப்ளிமெண்டரி குவான்டிட்டி, இது 3 பேர். ஆக்சுவலா ஸ்கூல் புக்ல 2ஆ தான் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு 3ஆ சொல்லியிருக்கேன். அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா டிரைவ்டையும் சப்ளிமெண்டரியும் மட்டும் ஒன்னா சொல்லியிருப்பாங்க, ஃபண்டமெண்டலா ஒன்னா சொல்லியிருப்பாங்க. அப்படி படிக்கூடாது. இப்படி படிச்சா இன்னும் ஈஸியா புரியும். எதெல்லாம் மெஷர் பண்றோமோ அதெல்லாம் பிசிக்கல் குவான்டிட்டி. அப்ப பிசிக்கல் குவான்டிட்டியோட டைப் சொல்லுங்க சார். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டி, சப்ளிமெண்டரி குவான்டிட்டி. ஆமா சார், 3 படிச்சிங்களா? ஓகே. இப்போ ஃபண்டமெண்டலை பத்தி பேச போறோம், எக்ஸாம்பிள் சொல்ல போறோம். டிரைவ்டை பத்தி பேச போறோம், எக்ஸாம்பிள் சொல்ல போறோம். அவ்வளவுதான், லெசன் முடிஞ்சிடும். 2 கிளாஸ் முடிச்சுட்டேன் நம்ம. ஃபர்ஸ்ட் ஒன்னு ஃபண்டமெண்டல். பக்கத்துல ஒரு ரஃப் நோட் வைங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். யாரெல்லாம் ஃபண்டமெண்டல்? A quantity which cannot be derived from any other physical quantities. பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்கும், லெசன் குழந்தை இப்படி சூப்பரா படிச்சிடலாம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன? which cannot be derived from any other physical quantity. நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறேன். which cannot be derived from any other physical quantity. என்ன யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான்னா பேசிக். ரைட், அங்க பதில் சொல்லுங்க. இப்ப அம்மான்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆ தனியா, இம் தனியா, மா தனியா. இல்ல ஆப்பிள்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏ தனியா, பி, பி, எல், இ தனித்தனியா சேர்ந்தாதான் அந்த ஆப்பிள்ன்ற ஒரு வேர்டு. இப்ப ஆ மட்டும் எப்படி மீன் பண்ணுவேன்? ஏ மட்டும் என்ன சொல்லு? இவங்கெல்லாம் ஃபண்டமெண்டல் இல்ல. இந்த ஏவும் ஆவும் தான் இன்னொரு லெட்டரை உருவாக்குமே தவிர இந்த ஏன்றது ஏ மட்டும்தான். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்றது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி மட்டும்தான். அதை யாரோ சேர்ந்துலாம் டெரைவ் பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. What is fundamental quantity? Which cannot be derived in terms of any other physical quantity. Which cannot be derived in terms of any other physical quantity. யாராலையும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான்னா ஏ. இப்ப நீங்களே சொல்லுங்களேன். இப்ப ஏன்ற வார்த்தை யாராவது 2 பேர் சேர்ந்தா ஏன்னு வரப்போகுது. ஆனா இந்த ஆப்பிள் பாருங்க, 5 எழுத்து சேர்ந்து ஆப்பிள்னு உருவாகி இருக்கு. ஏ மட்டும், ஏன்னா ஏ மட்டும் தான். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. ஏ, ஜஸ்ட் ஏ. which cannot be derived in terms of any other physical quantity. சார் சூப்பரா இருந்துச்சு. யாரெல்லாம் சார் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி? கவனி, யாரெல்லாம் கொஸ்டின் கிளாஸ் முடிஞ்சதும் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டி, சப்ளிமெண்டரி குவான்டிட்டி 3 கொஸ்டின் எழுதி எனக்கு அனுப்பணும் பிஃபோர் 8 குள்ளார. யாரெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி? மொத்தம் 7 பேர் இருக்காங்க. லென்த் ஒரு ஆளு. லென்த்னா லென்த் தானே. யாராவது 2 பேர் சேர்ந்தா லென்த் இல்ல. மாஸ். மாஸ்னா ஒரே ஆள் தான்ப்பா. யாராவது 2 பேர் சேர்ந்தா மாஸ் வரும். மாஸ் ஜஸ்ட் மாஸ், அவ்வளவுதான். டைம். யாராவது 2 பேர் சேர்ந்து ஆனா பரவாயில்ல. டைம் சிங்கிள் குவான்டிட்டி, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அப்ப லென்த், மாஸ், டைம், இதெல்லாம் 3 உனக்கு தெரிஞ்சது. இனிமேல் வரதெல்லாம் புதுசு உனக்கு. எலக்ட்ரிக் கரண்ட். 5வது டெம்பரேச்சர். 6வது luminous intensity. 7வது amount of substance. கத்துக்கிட்டீங்களா? சூப்பரான கொஸ்டின் பாருங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி which cannot be derived in terms of any other physical quantity. என்ன யாராலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, டெரைவ் பண்ண முடியாது. நான்னா தனி, சிங்கிள், அவ்வளவுதான்.
யாரெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி? லென்த், மாஸ், டைம், கரண்ட், டெம்பரேச்சர், luminous intensity, amount of substance. படிங்க முதல்ல. ஒரு நிமிஷம் டைம் தரேன். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி யாருன்னு படி ஃபர்ஸ்ட். பா எல்லாருக்கும் சவுண்ட் கிளியரா இருக்கா? ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? செக் பண்ணிக்கோ. இந்திரன், பத்ரி, Yes, sir. சுபா உனக்குமா, விஷாலினி, Yes, sir. சாய், நிதின், Yes, மானஸ், sir. நேஹா, லலிதா, Yes, sir. ஜிஷ்ணு. Yes, sir. என் குரல் தான் குறகுறன்னு இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மே 4 வரைக்கும் மே 4 வரைக்கும் அது துரு பிடிச்ச இரும்பு பாத்திரம் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் பை, கத்துக்கிட்டீங்களா? அது என்னவோ தெரியல பை, இந்த கிராஷ் மந்த் வந்துட்டாலே அப்படிதான். அதுக்கப்புறம் 11 மாசம் ஜாலியா இருக்கும். இந்த ஒரு மாசம் 11 மாசத்துக்கும் சேர்ந்து ஒரே மாசத்துல வேலை செஞ்சிடும். பெர் டே 13-14 hours கண்டினியூஸ் கிளாஸஸ் இருக்கும், வித்தவுட் பிரேக் இருக்கும். ரைட். ஸோ வாட் இஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி சொல்லிட்டோமா? எக்ஸாம்பிள் சொல்லணும். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் பா ஸ்கூல் போர்டுக்கு. நீ முத உங்க ஸ்கூலுக்கு போனதும் பேசிக் மேக்ஸ்ல நடத்தின பிறகு உங்க பிசிக்ஸ் டீச்சர் இதான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகே சரி, புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா? எஸ்ஐ யூனிட்னா என்ன? இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் யூனிட். லென்த்தை நம்ம எதுல சார் மெஷர் பண்ணுவோம்? சென்டிமீட்டர்லயும் மெஷர் பண்ணலாம், கிலோமீட்டர்லயும் மெஷர் பண்ணலாம், மில்லி மீட்டர்லயும் மெஷர் பண்ணலாம், மீட்டர்லயும் மெஷர் பண்ணலாம். ஆனா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது எதை? மீட்டர். அப்ப லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்ன தெரியுமா? மீட்டர். படிங்க. சரி, இதோட சிம்பிள் சொல்லி கொடுங்க சார். எம். உங்களுக்கு இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு ஃபார்முலா, டைமென்ஷனல் ஃபார்முலா. புரியலன்னா கவலைப்படாது, நான் பாத்துக்கிறேன். எத்தனை டைம் வேணாலும் சொல்லித்தரேன். புரியுற வரைக்கும் விடக்கூடாது. புரியலன்னா சார் புரியல, திருப்பி சொல்லிக் கொடுன்னு கேட்டுனே இருக்கணும். பட் ஒரு டைம்லயே பிரமாதமா புரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்லா கவனிக்கணும். லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர். டைமென்ஷன் ஃபார்முலா. டைமென்ஷன் ஃபார்முலானா மரியாதையா சொல்றது, ரெஸ்பெக்டபிளா சொல்றது. எம்ல இங்க எம் பாத்துட்டீங்க அப்படின்னா இது லென்த்தோட தானே, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் டைமென்ஷனல் ஃபார்முலா. இப்போ உங்கள்ட்ட கேட்கிறேன், நல்லா தெளிவா பாரு. லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்ன பா? மீட்டர் சார். சிம்பிள் எம். டைமென்ஷன் ஃபார்முலா எல். நான் இன்னும் டைமென்ஷன் ஃபார்முலா பத்தி சரியா சொல்லல, இன்னும் பின்னாடி போய் தான் சொல்லுவேன். இப்போதைக்கு டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் லென்த் எல்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க. மாஸோட எஸ்ஐ யூனிட். நீங்க ஒருவேளை ஜுவல் ஷாப் போனீங்க அப்படின்னா கிராம்ல இல்ல மில்லி கிராம்ல மெஷர் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? அம்மாவோட அப்பாவோட போயிருப்பீங்க. சரி, 8 கிராம் எடுத்திருக்கோம், 9 கிராம் எடுத்திருக்கோம், 10 கிராம் எடுத்திருக்கோம், கூட ஒரு 14 மில்லி கிராம் இருக்கு. மாஸ் மில்லிகிராமு, கிராமு, தென் பெருசா டன் கணக்குல, மெட்ரிக் டன் கணக்குல எல்லாம் நம்ம மெஷர் பண்ணலாம். ஆனா எஸ்ஐ யாரு? கிலோகிராம்ஸ். யூனிட் ஆஃப் மாஸ் கிலோகிராம். சிம்பிள் அதே கிலோகிராம் தான், இங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க கிலோகிராம். டைமென்ஷனல் ஃபார்முலா, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் டைமென்ஷனல் ஃபார்முலா எம். இனி எங்கெல்லாம் கிலோகிராம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்க எம் பார்க்கணும். மூணாவது டைம் சொல்லுங்க சார். டைமோட எஸ்ஐ யூனிட் டைம் மட்டும்தான்பா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் மாறாம இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடியும் செகண்ட் தான், 50 வருஷத்துக்கு முன்னாடியும் செகண்ட் தான், இன்னைக்கும் செகண்ட் தான், இன்னும் 2000 வருஷம் கழிச்சும் செகண்ட் தான். செகண்டோட சிம்பிள் என்ன சரி எழுதணும்? ஸ்மால் எஸ். டைமோட டைமென்ஷன் சார் கேபிட்டல் டி. அவ்வளவுதான். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எத்தனை? 7. இப்ப நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கும் யூனிட் சொல்லிட்டு இருக்கேன், டைமென்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது 4வது யாரையும் சொன்னீங்களே, தொட்டா ஷாக் அடிக்கும். ஆமா சார், கரண்ட். கரண்டோட யூனிட் நீங்க 10th படிச்சிருக்கீங்க, ஆம்பியர்னு படிச்சிருப்பீங்க. உன் இஷ்டத்துக்கு ஏஎம்பின்லாம் எழுதக்கூடாது, ஃபுல்லா தான் எழுதணும். அதுக்கும் காரணம் சொல்றேன். யூனிட் எழுதும் பொழுது சயின்டிஸ்ட் பேர் எழுதுனீங்கன்னா ஒன்னு ஏன்னு எழுதணும், இல்லைன்னா ஆம்பியர்னு ஃபுல்லா எழுதணும். அதை விட்டுட்டு ஆம்பு, ஏஎம்பி, கெல்வினுக்கு கெல்லு, இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஆம்பியரா? சிம்பிள் என்ன? ஏ. இப்பதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கரண்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா ஏ தான்.
இதுக்கப்புறம் வர எல்லாத்துக்கும் அப்படியே தான் வரும். எஸ்ஐ யூனிட்டும் அதே தான் இருக்கும், டைமென்ஷனும் அதே தான் இருக்கும். யூனிட்டே சூப்பரா இருக்கு. நான் சொன்னல ஐபேக்கை போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எவ்வளவு சுகமா இருக்குமோ அப்படி இருக்கும். பாண்டி பசங்களுக்கு தெரியும், இங்க இருக்கு, மற்ற பசங்களுக்கு எனக்கு தெரியல இருக்குவான்ட்டு. ஸோ கரண்ட் ஆம்பியர். அடுத்தது டெம்பரேச்சர் சார். சார் டெம்பரேச்சர் நம்பால் கெல்வின் சார். டெம்பரேச்சர் பத்தி நல்லா பேசினவர் செல்சியஸ், அதுக்கப்புறம் கெல்வின், ஃபாரன்ஹீட், இவங்களாம் நல்லா பேசினாங்க. ஆனா கெல்வின் முந்திக்கிட்டாரு. எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கெல்வின். படிங்க, திருப்பிலாம் போய் படிக்க கூடாது, என் கூடவே படிச்சுட்டு வந்துடணும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கெல்வின். சிம்பிளா சொல்லிட்டு போங்க சார். கெல்வின் கே. டைமென்ஷனை சொல்லுங்க கே. படிங்க 5 படிங்க, ஃபாஸ்டா படிங்க. லென்த்துக்கு மீட்டர், மாசுக்கு கிலோகிராம், டைமுக்கு செகண்ட், கரண்ட்டுக்கு ஆம்பியர், டெம்பரேச்சருக்கு கெல்வின். அடுத்தது luminous intensity. luminous intensity ஒன்றும் இல்லை இன்டென்சிட்டி, வெளிச்சம். இப்போ ஏதோ ஒரு ரூம்ல உட்காந்தா நீ கிளாஸ் கவனிச்சிட்டு இருப்ப, அந்த ரூமோட வெளிச்சத்தை பாரு. ஒரு பல்பு ஆன் ஆயிருக்கா, கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. இன்னொரு பல்பு இன்னும் பிரகாசமா இருக்கும்ல. லுமினஸ் இன்டென்சிட்டினா வெளிச்சத்தோட அளவுன்னு அர்த்தம். சார் இதோட யூனிட் சொல்லுங்க சார். கேண்டிலா. கேண்டில் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லுமினஸ் இன்டென்சிட்டி இருந்தாலும் என்ன சொன்னாரு, வெளிச்சமா? அப்ப கேண்டில் வெளிச்சத்தை தருதா? கேண்டிலா. அப்ப சிடி சிம்பிள், டைமென்ஷன் அதே சிடி தான். சூப்பரா இல்ல? லுமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா, சிடி. லாஸ்டா என்ன சொன்னீங்களே சார், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கு? இதோட எஸ்ஐ யூனிட் மோல். சிம்பிள் அதே ஃபுல்லா தான் எழுதணும், மோல். டைமென்ஷனு ஒரு ஈய குறைச்சிக்கணும், MOL. கத்துக்கிட்டீங்களா? இப்போ ஸ்கிரீன்ல இருக்கிற விஷயம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நான் திரும்பவும் சொல்றேன், வாட் இஸ் டைமென்ஷன் ஃபார்முலா இன்னும் நான் உனக்கு சொல்லி தரல. நான் இப்ப வரைக்கும் எஸ்ஐ யூனிட் தான் கத்து கொடுத்துருக்கேன். அடுத்தது டைமென்ஷன் ஃபார்முலா. இதுக்கு தனித்தனியா பேசுறதுக்கு பதிலா கூடவே சேர்ந்து பேசிட்டா உனக்கு ஈஸியா புரிஞ்சிருமேன்றதுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா நான் இன்னும் டைமென்ஷன் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணல. லென்த்தோட டைமென்ஷன் என்னப்பா? எல்லா சார், எல். மாஸோடது ஃபர்ஸ்ட் லெட்டர் M சார். கிலோகிராம் சரி, மாஸ் M, டைம் T, கரண்ட்டுக்கு ஆம்பியர், டெம்பரேச்சர் கெல்வின், லுமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல். எல்லாரும் கிளியரா புரிஞ்சுச்சாது? ஓகே. லலிதா, ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி எத்தனைமா? 7 sir. அப்படியே டக்குன்னு ஆர்டரா சொல்லு. Length, mass, time, current, temperature, luminous intensity, amount of substance. ரைட், நல்லா சொன்னேன். சாய், டெம்பரேச்சரோட டைமென்ஷன் ஃபார்முலாவை யூனிட் சொல்லு. சார் கெல்வின் சார், சிம்பிள் கே. ரைட். நேஹா, மாஸோட டைமென்ஷன்மா? Sir, kgm. ஓகே. மானசி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட டைமென்ஷன்? கேக்குதா? உனக்கு மைக் ஒர்க் பண்ணாதில்ல? ஓகே. சுபா, உனக்குமா? ரைட் மோல். சூப்பரா சொன்னேன். டைமோட டைமென்ஷன்? Sir, second S sir. செகண்ட் T, Yes. ST. ரைட். யூனிட் சொன்னா செகண்ட், டைமென்ஷன் சொன்னா T. ரைட். ஜிஷ்ணு, லுமினஸ் இன்டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட்? கேண்டிலா சிடி. ரைட். எல்லாமே பேசிட்டோம் இல்லையா? மற்றவங்களுக்கு அடுத்ததுல வரும்போது கொஸ்டின் கேட்கறேன். ஐயோ சார் என்ன மட்டும் கொஸ்டின் கேட்காத விட்டாரு அப்படின்னு நினைக்காத. இருக்கும்போது அப்படி இப்படி கேட்டுக்கலாம். அடுத்து போலாமா? ரைட் பண்ணீங்க, நல்லாவே கத்துக்கிறீங்க. நிதின், வாட் இஸ் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி? அப்படி சூப்பரா சொல்லி பார்க்கும். Which cannot be derived from any other quantities. It is independent of other quantities. சூப்பரா சொன்னடா. என்ன யாராலுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நான் ஒரு சிங்கிள் மாதிரி.
which cannot be derived in terms of any other physical quantity. I am independent physical quantity. அவ்வளவுதான். நல்லா சொன்னேன். 7 ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி இருக்கு. யாருன்னு சொல்லிட்டோம், எஸ் யூனிட் சொல்லிட்டோம், எல்லாம் போட்டோம். சரி, சூப்பரா இருந்துச்சு. அடுத்து டிரைவ்டு போயிடுமா? டிரைவ்டு குவாண்டிட்டி இன்னும் நல்லா இருக்கு பாருங்களேன். ஒரு யூனிட்டுக்கு 200 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அதுல 100 ப்ரீவியஸ் இயர் நீட், 100 ப்ரீவியஸ் இயர் ஜேஇ. ஸோ ஒரு ரிப்பீட்டர் அண்ணன் உங்க கூட எக்ஸாம் எழுதுனா அவன் தோத்து போகணும். அந்த மாதிரி நீங்க சம் போடணும். பேய் மாதிரி வேலை செய்யணும். அந்த மாதிரினா பேய் மாதிரினா உடனே வீட்டில் உட்காந்து தலையை விரிச்சு போட்டுட்டு பக்கத்துல வேப்பலையெல்லாம் அடிச்சுக்கின்னு கல்புரத்தெல்லாம் கொளுத்திக்கின்னு அப்படி இல்லை. அந்த இடத்துக்கு போற வரைக்கும் பிரமாதமா படிக்கணும். டிரைவ்டு குவான்டிட்டி சூப்பரா இருக்கும் பாருங்களேன். கிட்டத்தட்ட 100 குவான்டிட்டிக்கு மேல இருக்கு. நம்ம ஒரு 10-15 சொன்னா போதும், போக போக படிச்சுக்கலாம். which can be derived from fundamental quantity. நீ எழுதி முடிக்கிறதுக்குள்ள லைனை படிச்சு முடிங்க. which can be derived from fundamental quantity. fundamental quantity ல இருந்து வந்துச்சுன்னா derived quantity. which can be derived fundamental quantity ல இருந்து வந்து, இங்க பாருங்க, a ஒரு fundamental quantity, p ஒரு fundamental quantity, p ஒரு fundamental quantity, l ஒரு fundamental quantity, e ஒரு fundamental quantity. இவன் எல்லாம் சேர்ந்தா வருது பாத்தீங்களா ஆப்பிள், அது derived quantity. அப்ப எல்லா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியும் சேர்ந்துதான் derived குவான்டிட்டியை உருவாக்கும். which can be derived from fundamental quantity. இதுக்கு பேர் தான் derived quantity. சரி, நல்லா இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இப்போ நான் ஒரு 15 எக்ஸாம்பிள் போடுறேன். நைட்டுக்குள்ள அதை படிச்சு முடிச்சிரு. மொத்தம் அரௌண்ட் 100+ இருக்கு. எப்போ வேணாலும் படிங்க. அது இப்பயே படிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க முடியும். ஒரு நாளைக்கு 10 அந்த மாதிரி படிங்க. என்ன அவசரம் இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ பிசிக்ஸ் சம்பந்தமா எது வந்தாலும் பயப்படாது, பார்த்துக்கலாம். ஏரியாவோட பேசிக் ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத்ன்னு நாங்கள் படிச்சிருக்கோம் சார். ஆமாம், லென்த்துக்கு ஒரு எஸ்ஐ யூனிட் மீட்டர், பிரெத்தையும் நாங்கள் மீட்டர்ல தான் மெஷர் பண்ணோம். குழப்பிக்காதீங்க, லென்த்து தான் எங்கள் வாத்தியார் மீட்டர்னு சொல்லி கொடுத்தாரு. பிரெத்தை எதில் மெஷர்? லென்த்தாக இருந்தாலும் பிரெத்தாக இருந்தாலும் ஒன்று தானே. அப்போ இதோட யூனிட் என்ன? மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஏரியான்றது டிரைவ்டு குவான்டிட்டி. தெரியுதா? ஏன் சார் டிரைவ்டு? 2 லென்த் சேர்ந்தது தான் ஏரியா. 2 லென்த்னு யாரு சொல்றேன்? ஒரு லென்த் எல், இன்னொரு லென்த் பிரெத். அப்ப ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி 2 பேர் சேர்ந்து தான் ஒரு டிரைவ்டு குவான்டிட்டியை உருவாக்குறாங்க. புரிஞ்சுச்சா? எப்ப நீங்க எம் பார்த்தாலும் என்ன போட சொல்லியிருக்கேன்? எல் போட சொல்லியிருக்கேன். அப்ப இந்த இடம் எஸ்ஐ யூனிட், இந்த இடம் டைமென்ஷனல் ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு புரிய வைக்கவா டைமென்ஷன் ஃபார்முலா? இந்த ஏரியாக்குள்ளார எத்தனை லென்த் இருக்கு, எத்தனை மாஸ் இருக்கு, எத்தனை டைம் இருக்குன்னு சொல்றது தான் டைமென்ஷன் ஃபார்முலா. இப்ப ஏரியாக்குள்ளார 2 லென்த் இருக்கு, நோ மாஸ் m⁴0, நோ டைம் t⁴0. இப்படிதான் டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும். ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி உள்ளார எத்தனை லென்த் இருக்கு, எத்தனை மாஸ் இருக்கு, எத்தனை டைம் இருக்குன்னு காமிச்சு கொடுக்கறது தான் டைமென்ஷனல் ஃபார்முலா. எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ரைட்டா? இன்னும் அங்க வரும்போது இன்னும் சுவாரஸ்யமா சொல்லித்தரேன், அப்படியே பொறுமையா வாங்களேன். சரி, ஏரியா கத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? இந்த ஏரியா மாதிரி நம்ம ஒரு 10-15 பிசிக்கல் குவான்டிட்டி பார்க்க போறோம். வால்யூம் சொல்லுங்க சார். யாராவது வால்யூம்க்கு ஃபார்முலா சொல்லுங்க. length into breadth into height. ரைட், நல்லா சொன்னடா. லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. இப்போ வால்யூம் ஒரு கியூபு. நம்ம ரூம் பாருங்க, அப்படியே சுத்தி சுத்தி பாருங்க. கியூபு, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, இது மூணும் சேர்ந்தது தான் வால்யூம். ஆமா சார். லென்த்துக்கு ஒரு மீட்டர், பிரெத்துக்கும் ஒரு மீட்டர், ஹைட்டுக்கு ஒரு மீட்டர். அப்ப மீட்டர் கியூபு. சொல்லுங்க, வால்யூம்ல எத்தனை எல் இருக்கு? எல் வந்து 3 டைம். அவ்வளவுதான். வால்யூம்ல 3 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்கு. அந்த 3மே லென்த்தா மட்டும்தான் இருக்கு. எல்ல 3 இருக்கு. அவ்வளவுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா. ஏரியா படிச்சிங்களா? வால்யூம் படிச்சிங்களா? அடுத்தது கூட படிச்சுவா.
டென்சிட்டி சொல்லி கொடுங்க சார். டென்சிட்டி ஸ்கூல்ல படிச்சது தான், இருந்தாலும் தெரியல, நான் இப்ப சொல்லித்தரேன். கையில ஒரு பிளாஸ்டிக் பால் எடுத்துக்கோ, ஒரு கல் எடுத்துக்கோ. ஒரு குளத்துக்கு முன்னாடி நீ நிக்கிற, பார்த்து நில்லு, விழுந்துடாது. கல்லை தூக்கி போடு, பிளாஸ்டிக் பால் மிதக்கும், ஃப்ளோட் ஆகும், கல்லு உள்ள ஓடி போய் விழுந்துடும். காரணம் என்னன்னு கேட்டா, டென்சிட்டி ஆஃப் பால் வந்து ரொம்ப கம்மி, மிதக்குது. டென்சிட்டி ஆஃப் ஸ்டோன் ரொம்ப ஜாஸ்தி, மூழ்குது. அப்ப டென்சிட்டினா எவ்வளோ மாஸ் எவ்வளோ வால்யூம்ல டிவைட் பண்றோமோ அதான் டென்சிட்டி. புரியலனா, உன் ரூம்ல இப்ப நீ மட்டும்தான் இருக்க, கொஞ்சோண்டு மாஸ், பெரிய வால்யூம், கரெக்டான? ஒரு ரூம் ரொம்ப பெருசு, அதுல மாஸ் பெர் யூனிட் வால்யூம் பெரிய ரூமா இருக்கு, நீ ஒரு ஆள் தான் இருக்கு. உன் கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்க அந்த 60 பேரையும் அதுல போட்டு அடைச்சிட்டா டென்சிட்டி அதிகமாகுதா? மாஸ் பெர் வால்யூம். உன் ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை 1200 பேரையும் ஒரு ரூம்ல போட்டு நசுக்கி, அப்படின்னு சொல்றது, புலி ஜாடியில வச்சு புலி கிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா டென்சிட்டி மேக்சிமம் இல்ல. அப்ப எவ்வளோ வால்யூம்ல எவ்வளோ மாஸை நம்ம டெபாசிட் பண்றோமோ அதுக்கு பேரு தான் டென்சிட்டி. யூனிட் போடுங்க சார். மாஸுக்கு நல்லாவே தெரியும் கிலோகிராம், வால்யூம்க்கு இப்பதான் சார் படிச்சோம் மீட்டர் கியூப். அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் பார் -3 தான் எஸ்ஐ யூனிட்டா? ஆமா. டைமென்ஷன் ஃபார்முலா சொல்லுங்க. எப்பெல்லாம் கிலோகிராம் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் எம் எழுதணும், எப்பெல்லாம் எம் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் எல் எழுதணும். பவர்ல இருக்கிறது அப்படியே தான் எழுதணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மாஸ் 1 இருக்கு, லென்த் -3 இருக்கு. அதாவது டென்சிட்டின்ற பிசிக்கல் குவான்டிட்டியில எத்தனை மாஸ் இருக்கு, எத்தனை லென்த் இருக்கு, எத்தனை டைம் இருக்கு? 0 டைம் தான் இருக்கு, அங்க டைமே இல்லை. இதை சொல்றதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா. தெரியுதா உங்களுக்கு? இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா இப்ப நான் எழுதுறேன்ல, இந்த மாதிரி சொல்லிட்டேன் சார், இந்த குவான்டிட்டியில ஒரு மாஸ் தான் சார் இருக்கு டென்சிட்டியில. பாருங்க, மாஸ் கிலோகிராம் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. லென்த் -3 இருக்கு சார். அப்படி -3 இருக்குன்னா என்ன அர்த்தம்? டினாமினேட்டர்ல 3 லென்த் இருக்குன்னு அர்த்தம். டைமே அங்க இல்ல சார், T0. 3 கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது 4வது போயிடலாமா? ஸ்பீடு 4th. நான் ஒரு 15 சொல்லித்தரேன், மீதி ஒரு 20 ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னு ட்ரை பண்ணி பாரு. ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா டைமென்ஷன் நீங்களே போடலாம், எஸ்ஐ யூனிட் நீங்களே எழுதலாம். இப்போ என்ன சிக்கல்னா, உனக்கு ஃபார்முலா தெரியாது, ஃபார்முலா நான் எழுதி கொடுத்துறேன். ஸ்பீட் ஆச்சு. ஸ்பீடுனா உன் விருப்பம் தான். ஸ்பீடுக்கு வி யூஸ் பண்ணிக்கலாம், எஸ் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்பீடு வேணும்னா டிஸ்டன்ஸு டைமால டிவைட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ்னாலும் லென்த்னாலும் பிரெத்னாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலும் எல்லாமே அது லென்த் தான். இப்போ டிஸ்டன்ஸ் ஒரு மீட்டர், டைம் ஒரு செகண்டு, மீட்டர் செகண்ட் பார் -1. அவ்வளோதானா? யூனிட் ஆஃப் ஸ்பீடு மீட்டர் செகண்ட் பார் -1. நீங்க தான் கத்துக்கிட்டீங்கல்ல, யாராவது இதுக்கு அழகா டைமென்ஷன் சொல்லுங்க. L⁻1 T⁻−1 M⁻0. சூப்பரா சொன்னடா. எம்முக்கு எல் போடணும், எஸ்ஸுக்கு டி போடணும், -1. யாரு இல்லையோ தலையில 0 போடணும். சரிங்க, மாஸ் இல்லை இந்த எம்ம பார்த்து மாஸ் நினைச்சிடாத, மீட்டர்னா லென்த்தோடது. அப்படின்னா LT பார் -1 தான் டைமென்ஷன் ஆஃப் ஸ்பீடா சார்? ஆமா, சூப்பரா இருந்துச்சு. 4 கத்துக்கிட்டீங்களா? இதே மாதிரி 100 இருக்கு. இது எப்ப கத்துக்க முடியும்னா, கம்ப்ளீட்டா 2 வருஷம் 11th and 12th முடியும் போது இதுல இருக்கிற எல்லாத்துக்கும் உனக்கு அர்த்தம் புரியும். இப்ப நம்ம வேற வழியில படிச்சுதான் ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, ஸ்பீடு கத்துக்கிட்டோமா? அடுத்து போட்டா ஆக்சலரேஷன். எல்லாருக்குமே பைக் இருக்கும், ஸ்கூட்டி இருக்கும், நீங்களும் ஓட்டியிருப்பீங்க. இல்ல இப்ப கத்துக்கிட்டு இருக்கிற அந்த சூழல்ல இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பைக்கோட ரைட் ஹேண்ட் அதுல ஆக்சலரேட்டர்ல ஆக்சலரேட்டர் யோசிச்சு பாரு. இப்போ உன் ஸ்கூட்டியோ உன் பைக்கையோ நீ ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி உன்னை கற்பனை பண்ணி பார்த்துக்கோ. திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, உன் ரைட் ஹேண்ட் என்ன பண்ணா நீ பண்ணிக்காம எப்படி? சரி, நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லாத,
ரைட் ஹேண்டு இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சு, இல்லைன்னா நடுவில் ஒரு எருமாடு சாரி ஏதோ ஒன்று குறுக்க வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸில் பேசுகிற மாதிரி பேசிட்டேன். அந்த பசங்கள்ட்ட இப்படி தான் பேசினேன் ஜாலியா. ஏதோ ஒன்று குறுக்க வந்துருச்சு அப்படின்னா நீ உடனே என்ன பண்ணுவோன்னா உன் ஆக்சலரேட்டரை ரெடியூஸ் பண்ணுவீங்க, கிளர்ச்சியை பிடிச்சி பிரேக் அப்ளை பண்ணுவீங்க. இப்போ டிராஃபிக்லாம் போயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக உன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணுவேன், ஆக்சலரேட் பண்ணுவீங்களா? உங்கள் பைக்கோட ரைட் சைடில் இருக்கிற அந்த டிவைஸோட பேர் ஆக்சலரேட்டர். ஏன் ஆக்சலரேட்டர் தெரியுமா? ஸ்பீடை டைமை பொறுத்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க இல்லைனா டிக்ரீஸ் பண்ணுறீங்க. யோசிச்சு பாரு, டைம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஸ்பீட் பிரேக்கர், உன் ஸ்பீடு ரெடியூஸ் ஆகுது. ஓப்பன் கிரவுண்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. சடனாக மறுபடியும் டிராஃபிக் ரெடியூஸ் ஆகுது. அப்போ ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது. அப்போ சேஞ்ச் இன் ஸ்பீடு வித் ரெஸ்பெக்ட் டு டைமு, இன்னும் மரியாதையாக சொல்லணும்னா வெலாசிட்டி. சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைமு. ரைட்டா? ஓகே, இதுக்கு யாராவது யூனிட் சொல்லலாமா? இங்கே பாருங்க, ஸ்பீடுக்கு மேலே தான் சார் படித்தோம், ms/-1 படித்தோம். நம்மளையா பார்த்துட்டு வா. பை ஒரு செகண்டு எஸ் மேலே போயிடுச்சு, s/-1 மேலே போனால் s/-1 பவர் ஆட் பண்ணிக்கணும். ஆமாங்க சார், இதோட யூனிட் மீட்டர் செகண்ட் பவர் -2வா? டைமென்ஷன் சொல்லுங்க. யார் டைமென்ஷன் சொல்ற? பத்ரி டைமென்ஷன் சொல்லு. L1. சொல்லுமா. L1 sir. L1 T-2. T-2 சூப்பரா சொன்னமா. T அவ்வளவுதான். LT/-2 LT/-2. அப்ப டைமென்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் LT/-2 சூப்பரா கத்துக்கணும். 5 பிசிக்கல் குவான்டிட்டி அற்புதமா புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது இனிமேல் தான் உள்ள போக போக செம்ம ஜாலியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிசிக்ஸ் படிக்கிறது என்ன சொல்றது, நீ இப்ப என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ சாமி ஆரம்பிச்சிடாத, தயவு செஞ்சு இந்த எஸ் யூனிட்டை முடிச்சு கொடுத்துட்டு ஒரு டயலாக் எல்லாம் பேசு. நடுவில் போயிட்டு டாமினோஸ்ல பீஸா சாப்பிட்டா எவ்வளோ சுகமா இருக்குமோ, ஐபேக்கோல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எவ்வளோ சுகமா இருக்குமோ, பாரடைஸ்ல பிரியாணி சாப்பிட்டா எவ்வளோ சூப்பரா இருக்குமோ, இந்த கதையெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதன்னு தான் நீ சொல்ற. வேற வழி இல்லை. நிஜமாலுமே பிசிக்ஸ் படிக்கிறது அவ்வளோ இன்பம், ஆனால் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பசங்க பிசிக்ஸை பார்த்தா எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. முக்கியமாக பிசிக்ஸ் வாத்தியாரை பார்த்தா கலர் தெரிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. ரைட்டா? ஸோ அப்படிலாம் இருக்காது, ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, செம்ம சூப்பராக இருக்கும். உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது போகிற இடம் ஃபோர்ஸ். போயிடுமா? ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன சார்? சார் நாங்கள் படிச்சிருக்கோம் ஸ்கூல்லே, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் எங்கள் 10th டீச்சரே கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார், F = MAன்னு நாங்கள் படிச்சிருக்கோம். யூனிட் சொல்லுங்க. M மாஸ் கிலோகிராம்னு எழுதணும். ஆக்சலரேஷன் மீட்டர் செகண்ட் பவர் -2 நம்பலன்னா மேலே பார்த்துக்கோ. இதோட கண்டினியூட்டி புரியுதா உங்களுக்கு? ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி படிச்சாதான் அடுத்தது போக முடியும். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. ரைட்டா? ரைட். ஒரே நிமிஷம். விஷாலினி, இதோட டைமென்ஷன் போடுமா? சார் கேஜிக்கு M. நான் தப்பா சொன்னா பரவாயில்ல, ஜாலியா சொல்லுமா. நான் தானே M. ஆக்சிலரேஷனுக்கு L1T இல்ல, - அத பார்க்காத. இங்க இருக்கிற கேஜிக்கு M போட்டல்ல, அப்ப இங்க இருக்கிற Mக்கு என்ன போடுவ? 1. L மீட்டர் லென்த் இல்ல. எஸ் சார். Sக்கு என்ன எழுதணும்? Sக்கு T. அழகா சொன்னேன். பவர்ல -2. MLT/-2. எப்பவுமே மறக்க கூடாது. நல்லா சொன்னமா. MLT/-2. இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? மாஸ்ல ஒண்ணுதான் சார் இருக்கு, லென்த்ல ஒண்ணுதான் இருக்கு, டைம்ல -2 இருக்கு. அதாவது டினாமினேட்டர்ல T² இருக்குன்னு அர்த்தம். இது எப்பவுமே நீங்க மறக்க கூடாது. எப்ப ஃபோர்ஸோட யூனிட் கேட்டாலும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2, எப்ப டைமென்ஷன் கேட்டாலும் MLT/-2 சூப்பரா சொல்லணும். சரி, இதோட யூனிட் நியூட்டன் நாங்க ஸ்கூல்லே படிச்சிருக்கோம். அந்த நியூட்டன் தான் இவன். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2.
கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது இப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் பேசிட்டோம். எனர்ஜியோட டைமென்ஷன் நான் ஃபார்முலா தான் இனிமேல் சொல்லுவேன். நீங்க தான் எஸ்ஐ யூனிட் சொல்லணும், நீங்க தான் டைமென்ஷன் சொல்லணும். விளாடுவோமா? என் கூட வா. எனர்ஜி எனர்ஜிக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸுக்கு எம்ஏன்னு இப்போ தான் படித்தோம். டிஸ்டன்ஸ் உன் விருப்பம் தான். லென்த்து எஸ்ஸு எக்ஸு என்ன வேணாலும் வச்சுக்கோ. எல்லுன்னு வச்சுக்கலாமா? எல். இதை பார்த்து யாராவது எஸ்ஐ சொல்லுங்க. நித்தின் எஸ்ஐ சொல்லுப்ப. kilogram கிலோகிராம் meter second minus 2 power -2 to the power of minus 2. லென்த்துக்கு meter sir. மீட்டர். ஸோ மொத்தமாக சொல்லுங்க. So kilogram ம் m power 2 எம் பவர் 2 பவர் ஆட் பண்ணணும். பா தெரியுதா எல்லாருக்குமே? பவர் yes, +1 sir. +1 ஆட் பண்ணணும். செகண்ட் பவர் yes, -2. but sir. ரைட், சூப்பரா சொன்னேன். பத்ரி டைமென்ஷன் போடு. பத்ரி டைமென்ஷன் சொல்லு. சார் இன்னும் வாட்டி சொல்ல முடியுமா சார்? புரியல. எந்த இடம் புரியல? அந்த எம்ஏஎல் அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க சார். எம்ஏஎல் கன்வெர்ட் பண்ணுது. எஸ் சார். ஓகே கவனி கவனி. புரியலன்னா அடிச்சுட்டு புதுசா சொல்லி தரணும். ரைட்டா? இங்க வாங்க. இப்போ யாருக்கு புரியலன்னு கேட்டுக்கோங்க. இப்போ எனர்ஜிக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இது புரியுதா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த ஃபார்முலா தெரியலன்னா இப்போதான் நீங்க கத்துக்கிறீங்க. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸுக்கு மேல என்னப்பா பார்த்தோம்? எம்ஏன்னு பார்த்தோமா? எஸ் சார். டிஸ்டன்ஸுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் அப்படியே வச்சுக்கலாமா? எஸ் சார். மாஸுக்கு கிலோகிராம்னு உனக்கு தெரியும் தானே? எஸ் சார். ஆக்சலரேஷனுக்கு மேல என்ன படிச்சிருக்கீங்க? தெரியுதா என்ன படிச்ச? எல் டி மைனஸ் 2. யூனிட் சொல்லு. யூனிட் சொல்லு. மீட்டர் செகண்ட் பவர் -2. எஸ் சார். டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் எப்பயுமே என்ன எழுதுவ? மீட்டர். மீட்டர். அழகா சொன்னேன். அப்ப கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. இது எப்படி வந்து புரிஞ்சுச்சா? எஸ் சார். எப்பெல்லாம் கிலோகிராம் பாக்குறியோ அப்பெல்லாம் எம் எழுதணும்னு சொல்லி கொடுத்தனா? எஸ் சார். எப்ப எம் பாக்குறியோ அப்ப எல் எழுதணுமா? எஸ். எப்ப எஸ் பாக்குறீங்களோ அப்ப டி எழுதணுமா? எஸ் சார். இந்த கேஜி எம் ஸ்கொயர் எஸ் பவர் -2 இது யாரு? எஸ்ஐ யூனிட். எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2 இது யாரு? டைமென்ஷனல் ஃபார்ம். தெரியுதா? எஸ் சார். நல்லா கத்துக்கிட்டியா? எஸ் சார். ரைட் பை. சரி, யாருக்கு புரியலனாலும் ஸ்டாப் பண்ணி கேட்டுருங்க. பார்த்துக்கலாம். அடுத்தது சரி எனர்ஜி பேசிட்டோம். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியலன்னா இப்பதான் நீங்க 11th வரீங்க. ஒட்டுமொத்தமா 30 லெசன்ல இருக்கிறத எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல வச்சிருப்பாங்க. அதனால உனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்றேன்னா ஃபார்முலா நான் சொல்றேன். அந்த ஃபார்முலாவுக்கு எஸ்ஐ யூனிட்டும் அந்த ஃபார்முலாவுக்கு டைமென்ஷன் எழுதி பழகுவோம். சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்களேன். வெறும் மொமெண்டம். மொமெண்டம்னா உனக்கு இப்போதைக்கு என்னன்னு தெரிய வேண்டாம். 4th லெசன் போனா மொமெண்டம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். அப்ப மொமெண்டத்துக்கு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இதான் ஃபார்முலா. இது வந்து என்னோட வேலை. இந்த ஃபார்முலா சொல்றது என்னோட வேலை. நீ என்ன பண்ணணும்? மாஸுக்கு யூனிட் எழுதணும், வெலாசிட்டிக்கு யூனிட் எழுதணும். ஏன்னா நான் மேலேயே சொல்லி கொடுத்துட்டேன். அதை பார்த்து அப்படியே டைமென்ஷன் சொல்லணும். இப்போ மொத்தம் 10 பேர் இருக்கீங்க. ஆளுக்கு ஒன்று ஒரே ஆள் தான் யூனிட் சொல்லணும், ஒரே ஆள் தான் டைமென்ஷன் சொல்லணும். ஃபார்முலா நான் எழுதுவேன். ரைட்டா? பத்ரி ஸ்டார்ட் பண்ணு. இதோட யூனிட் சொல்லு. பத்ரி கேக்குதா? எஸ் சார். பதில் சொல்லு. இதோட யூனிட் சொல்லு. மானசி உனக்கு அந்த டைமென்ஷன் சொல்லணுமா? ஓகே, நான் வரும்போது சொல்றேன். நீ சொல்றா யூனிட் சொல்லு. மாஸோட யூனிட் என்ன? எம் சார். கேஜி சார். கேஜி சார். கேஜி சார். கேஜி. வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட் சார். அப்ப மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இது உன்னோட வேலை. இதை பார்த்து அப்படியே டைமென்ஷன் சொல்லு. எம் சார். எல் சார். டி -1 பவர். அவ்வளவுதான். நீ உன் வேலை முடிஞ்சிருச்சு. மானசி
உனக்கு புரிஞ்சுக்கோ, மாஸ் இருந்தா அதோட யூனிட் கிலோகிராம், வெலாசிட்டியோட யூனிட் மேலே நம்ம படிச்சிட்டோம் மீட்டர் செகண்ட் பவர் -1. இப்போ என்ன பண்ணும் தெரியுமா, இனிமேல் புரிஞ்சுக்கடா, எங்கெல்லாம் கிலோகிராம் பார்க்குறியோ அங்கெல்லாம் கேபிட்டல் எம் எழுது, எங்கெல்லாம் ஸ்மால் எம் பார்க்குறியோ அங்கெல்லாம் எல் எழுது, எங்கெல்லாம் எஸ் பார்க்குறியோ அங்கெல்லாம் டி எழுது. அவ்வளோதான், சிம்பிள். அப்போ எம்எல் டி பவர் -1 யாரோடதுன்னா மொமெண்டம் பத்ரியோடது. ரைட். அடுத்தது இந்திரன் உன்னோடது ஆங்குலர் மொமெண்டம். நீ மட்டும் சும்மா மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓடிடலாம் எதுவும் நினைக்காத, யாரையுமே விட மாட்டேன், கேட்டுனே தான் இருப்பேன், பதில் சொல்லிட்டே தான் இருக்கும். சரிதா? அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா ஓடிடு, வராத. அப்படி செய்ய மாட்டீங்க, இருந்தாலும் அப்படி ஏமாத்துற எண்ணம் இருந்தா சொல்றேன், நேர்மையா வேலை செய்வோம், பெருசா ஜெயிப்போம். ஆங்குலர் மொமெண்டம், இதுக்கான ஃபார்முலா மாஸ் வெலாசிட்டி ரேடியஸ். ரேடியஸோட யூனிட்டும் மீட்டர் தான். சரிதா? ரேடியஸ் தான் எதுவும் நினைச்சுக்காத, லென்த் சம்பந்தப்பட்ட எது வந்தாலும் மீட்டர் தான். உன்னோட வேலை இதோட யூனிட் போடணும், இதோட டைமென்ஷன் போடணும். போறா? ஓகே சார். எம் மாஸ். பதில் சொல்லு மாஸுக்கு. சார் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் S⁻⁻1. நான் உன்னை சால்வ் பண்ணி சொல்ல என்கிட்ட சொல்லுன்னு சொல்றேன். மாஸுக்கு கிலோகிராம் சார், வெலாசிட்டிக்கு அப்படி சொல்லு, அப்பதான் மத்தவங்களுக்கு புரியும். வெலாசிட்டிக்கு ms/-1 into ரேடியஸ்க்கு மீட்டர். டோட்டலா kg ms²/-1. டைமென்ஷன் சொல்லு. m⁻1 l⁻2 t⁻-1. ரைட், நல்லா சொன்னேன். அடுத்தது டார்க்குக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நீ இந்த டார்க்கை பத்திலாம் என்னெல்லாம் நீ யோசிக்கவே தேவையில்லை. இப்போ உனக்கு சப்ஜெக்ட் புரியணுன்றது அவசியம் இல்லை. ஒரு ஃபார்முலாவுக்கு எஸ்ஐ யூனிட் எழுத தெரியுதா, டைமென்ஷன் போட தெரியுதான்னு பார்க்கணும். ரைட்டா? ஜிஷ்ணு ரெடியாரா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். Force MA and perpendicular distance meter. இல்ல, ஃபர்ஸ்ட் மாஸுக்கு சொல்லு. Mass kg meter second power 2 minus டிஸ்டன்ஸ் meter. அழகா சொன்னேன். ஃபுல்லா சொல்லு. kg meter square second minus 2. டைமென்ஷன் சொல்லு. Dimension m power 1 l power 2 and t power -2. அவ்வளவுதான். ஸோ இது டார்க். நல்லா சொன்னேன். ரைட். உங்களுக்கு மற்றவங்களும் புரியுதான்னு பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே, அதுக்கு தான் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கேன். மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், டார்க்கு. ஓகே. ஸ்ட்ரெஸ் இப்பெல்லாம் அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எல்லாருக்கும் இல்ல? ஸ்ட்ரெஸ், ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா. இனிமேல் என்ன பண்றீங்கன்னா, நீங்க தான் பழகிட்டீங்கல்ல, எப்ப இனிமேல் ஃபோர்ஸ் பார்த்தாலும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. ரைட்டா? ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர் தெரிஞ்சு போச்சா? ரைட். லலிதா சொல்லுமா, யூனிட் போடு ஃபோர்ஸுக்கு. சார் m⁻1 சார். இல்லம்மா, முதல்ல அப்படியே வரிசலா சொல்லுங்கம்மான்னு சொல்றேன். நீங்க ஆன்சர் சொல்ல தேவையில்ல. ஃபோர்ஸுக்கு சார் kg. சத்தமா சொல்லு. kg அப்புறம் m மாஸ், c மீட்டர், அப்புறம் செகண்ட் -2 சார். ஃபோர்ஸ் பார்த்துட்டு எல்லாரும் படிங்க. இனி ஃபோர்ஸ் பார்த்துட்டாலே கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 தான். ரைட் மேம். கீழே ஒரு ஏரியா சொல்லுமா. மீட்டர் ஸ்கொயர் சார். இப்போ என்ன நடக்கும்? மீட்டர் தான் சார். அப்ப கிலோகிராம் m எங்க போகும்? மேல வந்துரும் சார், -1. அழகா சொன்னேன். டைமென்ஷன் போடு. m⁻1 length -1 t -2. ரைட், சூப்பரா சொன்னேன். ஸ்ட்ரெஸ். அடுத்தது பாருங்க. ஸ்ட்ரெஸ் முடிச்சுமா? ஓகே. ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரியாது, ஸ்ட்ரெயின்னா உனக்கு என்னெல்லாம் தெரியாது போது. ரைட்டா? அடுத்தது மானச எவனாலும் சொல்ல முடியுமா? இல்லைனா ஒன்று பண்ணுறேன், கிளாஸ் முடிஞ்சிட்டு ஒரு 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டி சொன்னால் அதை எழுதி சென்ட் பண்ணி விட்டுரு. மைக் ஒர்க் பண்ணல. ஓகே. நேஹா, இல்லை சொல்ல முடியும்னாலும் மைக் ஆன் பண்ணி சொல்லு.
ஸ்ட்ரெயின் பை சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இதான் ஃபார்முலா. சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இதோட யூனிட் என்னவாமா இருக்கும் நேஹா? மேலையும் லென்த் கீழையும் லென்த்துமா? மீட்டர் மேலே மீட்டர் கீழே மீட்டர் ஸோ MLT where M par 0 L par 0 T par 0. ரொம்ப அழகா சொன்னேன். நான் இதெல்லாம் நீ சொல்லுவே நான் யோசிக்கவே இல்லை. சூப்பராக சொன்னேன். ஏன்னா நோ யூனிட் நோ டைமென்ஷன் ஃபார்முலா சொல்லுவேன்னு தான் நினச்சேன். ஆனால் அதையும் தாண்டி போயிட்டு M⁴, L⁴, T⁴ வரைக்கும் உன்னால் உணர முடியும். ரைட், நல்லா சொன்னேன். அடுத்தது ஒரே நிமிஷம். நிறைய இருக்கிறது மட்டும் வளவலன்னு இருக்கு இல்லையா? ஈஸியாக இருக்கிறதா சொல்கிறேன். அப்படி டார்க் சொல்லிட்டேன், ஆங்குலர் மொமெண்டம் சொல்லிட்டேன், மொமெண்டம் சொல்லிட்டேன், ஆங்குலர் வெலாசிட்டி சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அதெல்லாம் ஒமேகா சொல்லி தரணும், தீட்டா சொல்லி தரணும். அது அடுத்த கிளாஸ் சொல்லி தர போகிறேன் இல்லையா? அடுத்தது நீங்கள் 10th R = V/Iன்னு படிச்சீங்கல்ல? R = V/I, ரெசிஸ்டன்ஸ் = V/Iன்னு படிச்சீங்க. ஆமா சார். இதுக்கு யூனிட் மட்டும் நானே சொல்லித்தரேன். வீக் வோல்ட், I கரண்ட் ஆம்பியர். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு இது யூனிட் மட்டும் படிச்சு வைங்க. வோல்ட்டு, ஆம்பியர் இன்வர்ஸ், இதுதான் ஸ்கூல்ல நீங்க ஓம்னு படிச்சீங்க. கத்துக்கிட்டீங்களா? இது அப்புறமா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு டைமென்ஷனும் இதுவும் நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஓகே, இது என்னோட வேலை, நான் சொல்லித்தரேன். டக்குன்னு போட மாட்டேன். ஓகே, அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இதெல்லாம் 12th டாபிக். மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாம் போடுவீங்களா? கஷ்டம். பவர் சொல்லித்தரேன். ஓகே, நன்றி. பவர் பாருங்க, கத்துக்கலாமா? அடுத்தது நிதின் ரெடியாரா? பவர் வேணும்னா ஒர்க் பை டைம். பவர் வேணும்னா ஒர்க் பை டைம். உங்களுக்கு தெரியுமா? ஒர்க்கும் எனர்ஜியும் ஒண்ணுதான். பை எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா போட்டோமோ அதே தான் ஒர்க்கு. ஒர்க்கும் எனர்ஜியும் ஒண்ணுதான். நிதின் ஞாபகம் இருக்கா? ஒர்க்குக்கு நான் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொன்னேனா? டைம் இல்ல. எஸ் சார். இப்போ நீ ஏன் சொல்லு. ஃபோர்ஸுக்கு MA சார். டைரக்டா ஃபார்முலா சொல்லி கொடு. யூனிட் டைரக்டா போட சொன்னேனே. kg ms -2 ரைட்டா? டிஸ்டன்ஸ்க்கு dot s sorry sir m sir. மீட்டர். டைமுக்கு second s. மொத்தமா சொல்லு. kg மீட்டர் s ஸ்கொயர். power எஸ் மேல போயிடுச்சா? s sir -3. ரைட், நீ அப்படியே இரு. சாய், இதுக்கு அப்படியே டைமென்ஷன் மட்டும் சொல்லு. M0. ஏன் M0? ஏன்னா kg kg பவர் 1ன்னு அர்த்தம். kg இருக்குல்ல, இல்லனா தான் 0 பண்ணும். m பவர் 1. ஓகே. m க்கு L பவர் 2 சார். சூப்பரா சொன்னேன். s க்கு T பவர் -3. அவ்வளவுதான். T பவர் -3. அழகா சொன்னேன். ஸோ ஒர்க்கு தான் எனர்ஜி, பவர். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பவருக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. சுபா மைக் ஆன் பண்ணுமா? பவர் = ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ பவருக்கு F.V ஒரு ஃபார்முலா இருக்கு. Fனா ஃபோர்ஸ், Vனா வெலாசிட்டி. ரைட்டா? எஸ் சார். F ஓட டைமென்ஷன் யூனிட் சொல்லு. MA சார். ஃபார்முலா யூனிட் எஸ் யூனிட். சார். சரி, MAV. இப்போ சொல்லு. M-க்கு M-க்கு வந்து L சார். இல்லம்மா, மாஸோட யூனிட். மாஸ் இது M. கேபிட்டல் மாஸ் M சார். இது ஸ்மால் m. மாஸ்னா கிலோகிராம் தானே யூனிட். நான் யூனிட் தான் சொல்றேன். ஓகே சார். kg ஏக்கு வைப்டாம உனக்கு என்ன தெரியுதோ சொல்லு. தப்பா சொன்னா பரவாயில்லை. ms -2 சார். ms -2. வெலாசிட்டிக்கு என்ன படிச்சோம்? ms -1. அவ்வளவுதான். ms -1. சால்வ் பண்ணுங்க. kg
இந்த மீட்டர் மீட்டர் என்னமாகும்? கேன்சல். ஏன் கேன்சல் ஆகுது? M2 ஓகே சார். m பவர் ஸ்கொயர். இங்க s பவர் மைனஸ் Yes. 2 s பவர் மைனஸ் 1 அதனால S power minus 3 சார். 3. மேல பாத்தீங்களா பவருக்கு நிதின் நீ சொன்னியே கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 3 அதே தான் இங்கேயும் வந்திருக்கு பாரு. ரைட்டா? நீ அப்படியே இருமா, நல்லா சொன்ன. விஷாலினி இதோட டைமென்ஷன் சொல்லுமா. M1 L L2 T to the power of minus 3. ரைட். ஸோ எல்லாருமே கலக்கிட்டீங்க, சூப்பரா சொன்னீங்க. மானசி உனக்கு இப்போ 2 அனுப்பிச்சி விட்றேன், அதை போட்டு எனக்கு அனுப்பிச்சி விடு. தெரியுதா? நான் அப்படியே எழுது, நோட் எடுத்து எழுது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, நீ ஒன்று மட்டும் சொன்னா கூட போதும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பை இதோட ஃபார்ம்ல மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இது உன்னோட வேலை. கிளாஸ் முடிஞ்சதும் அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ள எனக்கு வரணும். மாஸோட யூனிட் போடு, டிஸ்டன்ஸோட யூனிட் போடு, டைமென்ஷன் போட்டு அனுப்பிச்சா இந்த இடத்துல டைமென்ஷன் ஃபார்முலா எழுதி அனுப்பணும். இது ஒன்னோடது. ரைட்டா? ரைட். ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன்.